வாங்க இந்த கீரையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது பசலிக்கீரை. நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. கொடி கொடியாக இருக்கும். நல்லா நல்லா விழுவிழுப்பு தன்மை உள்ளது. நல்லா இதை சாப்பிட்டா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் நல்லா நீங்கிறோம். நம்ம நல்லா கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும் இந்த கீரை. நல்லா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. இதில் கொஞ்சம் இந்த வத்தல், 2 வெங்காயம், தக்காளி, பூடு இதெல்லாம் எடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கு. இந்த பருப்பில் போட்டு தான் அதை செய்ய போகிறேன். இது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு, சீரகம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் வதக்கி அது மேலே ஊற்றுறது. இது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கீரை வகைகளை சேர்த்துக்கிறது. நம்ம இந்த கீரை தான் சாப்பிடணும். எல்லா கீரையும் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா வகுத்தில் இருக்கக்கூடிய அந்த கசடு எல்லாமே க்ளீன் பண்ணும். இந்த கீரைக்கு பல தன்மை இருக்குது. நல்லா ஆரோக்கியமான கீரை தான் இது. இங்கே இது நம்ம ஊரில் 70-80 ரூபா இருக்கும். இது பசலி. இது பச்சை பசலி. இதுலேயே இந்த மாதிரியும் வரும். இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதைத்தான் வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள்.